ஆண்டாள், என்னாச்சு? கல்யாணம் என் பேர ஆகாஷுக்கும் தென்றலுக்கும் தான். ஆனா நீ கண்டவன் பேரெல்லாம் மணமகன்னு போட்டிருக்க. சாரி மேடம். கண்ணா இங்க பாரு. ஏங்க, கல்யாண பத்திரிக்கைங்க, இந்த அளவுக்கா மிஸ்டேக் பண்ணுவீங்க? இதுக்குதான் அன்னைக்கே சொன்னேன். இன்விடேஷன் பத்திரிக்கையில சித்து பேரை சேர்க்க வேணாம் அப்படின்னு கேட்டீங்களா நீங்க? பாருங்க, பாட்டி, நான் சித்து பேரை கீழே தான் போட சொன்னேன் பாட்டி. இவங்க தான் தப்பா பிரிண்ட் பண்ணிருக்காங்க. என்ன சார் இதெல்லாம்? நான் பேரை சொல்லும் போதே உங்க ஆளுங்க யார்ட்டையோ போன்ல பேசிக்கிட்டே நோட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. நான் அப்பவே நினைச்சேன் இந்த மாதிரி ஏதாவது மிஸ்டேக் நடக்கும்னு. நினைச்ச மாதிரி சொதப்பிட்டீங்களே சார். சாரி சார். ஏய், சும்மா சாரி சார்னு சொல்லிட்டு இருந்தா போதுமா? நீ என்ன செய்வியோ ஏது செய்வியோ எனக்கு தெரியாது. இன்னும் 1 மணி நேரத்துக்குள்ள சரியான பத்திரிக்கை என் கண்ணு முன்னாடி இருக்கணும். இந்தா, எடுத்துட்டு போ. சரிங்க மேடம். அத கொடு. இத முன்னாடியே பண்ணிருக்கலாம்ல. வெரி குட், வெரி குட். சொல்லு தென்றல். அத்தை, ஒரு குட் நியூஸ். என்ன குட் நியூஸ்? எங்க மேரேஜ் இன்விடேஷன் ரெடி ஆயிடுச்சு. ஓ, அப்படியா? வாழ்த்துக்கள்மா. தேங்க்யூ அத்தை. ஃபர்ஸ்ட் இன்விடேஷன் உங்களுக்கு தான் கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன். நீங்க இப்போ பையன் வீட்ல தானே இருக்கீங்க? அந்த அட்ரஸ் கொஞ்சம் சொல்லுங்க, நான் வந்துடுறேன். ஐயோ, தென்றல் இங்க வந்தானா இது சித்து ரூம்ங்கிறது தெரிஞ்சிருமே. ஹலோ அத்தை, அட்ரஸ் சொல்லுவீங்களா இல்ல மெசேஜ் பண்ணுவீங்களா? இல்லம்மா, நான் இப்போ வீட்ல இல்ல, கோயில்ல இருக்கேன். ஓ, அப்படியா? சரி, நீங்க எப்போ வீட்டுக்கு வருவீங்கன்னு சொல்லுங்க, அப்ப வந்து நான் இன்விடேஷன் கொடுக்கறேன். இல்லம்மா, நான் வீட்டுக்கு போக லேட் ஆகும். முதல் பத்திரிக்கை நீ எனக்கு தான் கொடுக்கணுங்கிற, அதுக்கப்புறம் நீ நிறைய பேருக்கு கொடுக்கணும்ல, அதனால நீ பேசாம கோயிலுக்கே வந்துடுறியா? சரி அத்தை. எந்த கோவில்ல இருக்கீங்க? வளசரவாக்கம் நாகாத்தம்மன் கோவில். ஒன்னும் அவசரம் இல்ல, நீ பொறுமையா வா, நான் வெயிட் பண்றேன். அத்தை, நானும் வளசரவாக்கம்ல தான் இருக்கேன். 10 மினிட்ஸ்ல அங்க இருப்பேன். பாய்.
ஐயோ, தென்றல் இங்கதான் இருக்கான்னு தெரிஞ்சிருந்தா நாம வேற ஏதாவது கோயில் சொல்லிருக்கலாம். இன்னும் 10 நிமிஷத்துல நாம எப்படி அங்க போறது? ஐயோ, தென்றல் அதுக்குள்ள இங்க வந்துட்டாளே. நாம இப்பதான் கோயிலுக்குள்ள வரோங்கிறத பாத்துட்டானா அவளுக்கு தேவையில்லாத சந்தேகம் வரும். பேசாம அவளுக்கு தெரியாம உள்ள போய் உள்ள இருந்து வர மாதிரி வரலாம். போன்ல இந்த கோவில்ல இருக்கேன்னு தானே சொன்னாங்க. ஆனா இங்க எங்க தேடி பார்த்தாலும் அவங்கள காணுமே. தென்றல், அத்தை எங்க இருந்தீங்க? இவ்ளோ நேரமா நான் எல்லா இடத்துலயும் தேடி பார்த்துட்டேன். இல்லம்மா, நான் பிரகாரத்தை சுத்திட்டு இருந்தேன். நான் இந்த பக்கம் சுத்தி வரும்போது நீ என்ன அந்த பக்கம் தேடி இருப்ப. சரி அத்தை வாங்க கோவில் உள்ள போலாம். அத்தை இந்தாங்க என் கல்யாண பத்திரிக்கை. பிரிச்சு பாருங்க அத்தை. சரிம்மா. டிசைன் நல்லா இருக்குமா? பரவாயில்லையே, பத்திரிக்கையில ஆருயிர் நண்பன் சித்துன்னு பேரை போட்டிருக்கீங்க. நீதான் போட சொன்னியா? இல்ல அத்தை, நான் எதுக்கு அவனோட பேரெல்லாம் போட சொல்றேன்? ஆகாஷ் தான் சொன்னாரு. ஓ, அப்ப ஆகாஷ்க்கு தான் சித்துவை பிடிச்சிருக்கு. உனக்கு அவனை பிடிக்கல இல்லம்மா? அத்தை, இந்த பத்திரிக்கையை பார்த்ததும் எங்க கல்யாணம் நல்லபடியா நடக்கணும்னு நீங்க வாழ்த்துவீங்கன்னு எதிர்பார்த்தேன். இந்த கல்யாணம் நடந்தா உன் வாழ்க்கை நல்லா இருக்காதேம்மா. அந்த ஆண்டாள் நல்லா இருக்க விட மாட்டாங்களே. அது தெரிஞ்சும் நான் எப்படிமா இதுக்கு வாழ்த்த முடியும்? அத்தை, என்ன வாழ்த்துறதுக்கு இவ்வளவு யோசிக்கிறீங்க? நான் வாழ்த்துறதுல என்னமா இருக்கு? உன் நல்ல மனசுக்கு இதுன்னு இல்ல, உன் வாழ்க்கையில நடக்கிற எந்த விஷயத்திலையும் கடவுள் உனக்கு நல்லதை மட்டும்தான் நடத்தி வைப்பாரு. உங்க வார்த்தை கண்டிப்பா பலிக்கும்னு
கடவுள் மணி அடிச்சு சொல்லிட்டாரு அத்தை. அத்தை, வர 18ஆம் தேதி எனக்கு கல்யாணம். அது வரைக்கும் நீங்க சென்னையில இருந்தாலும் சரி, இல்ல ஊருக்கு போயிட்டு வந்தாலும் சரி, மொத்தத்துல என் கல்யாணத்துல நீங்க என் கூட இருக்கணும், அவ்வளவுதான். வரும்போது மறக்காம உங்க பையனையும் கூட்டிட்டு வாங்க. கண்டிப்பா. உன் கல்யாணத்துல ஏன் பையன் இல்லாமலா? ஐயோ சரி அத்தை, டைம் ஆச்சு. நான் இன்னும் நிறைய பேருக்கு பத்திரிக்கை வைக்கணும். வாங்க அத்தை, நான் உங்களை டிராப் பண்ணிட்டு போறேன். இல்லம்மா, நான் கொஞ்ச நேரம் உட்கார்ந்துட்டு அப்புறம் பொறுமையா போய்க்கிறேன். நீ போயிட்டு வா. சரி அத்தை, அப்ப நான் வரேன். என்ன ஆங்கிட்டே இருக்கு உன்ன? சிஸ்டம் ஹேங் ஆகலாம், ஆனா என் காதல் ஹேங் ஆகவே ஆகாது. என் தேவதை எல்லா ஆங்கிள்லயும் அழகா இருக்காளே. என்ன புக் படிக்கிறா? கிட்ட போய் பாப்போம். செலக்குட்டி, என்ன புக் படிக்கிறீங்க? ஆத்திச்சூடியா? ஓ, அருமையான புக், அருமையான புக். இந்த புக்ல 456வது பக்கத்துல ஒரு அருமையான கதை ஒண்ணு சொல்லிருப்பாங்க. அந்த கதையில உன் கதை நிப்பாட்டு. இதுல இருக்கிறதே வெறும் 328 பக்கம் தான். ஓ, அப்ப இது செகண்ட் எடிஷனா? நான் படிச்சது ஃபர்ஸ்ட் எடிஷன். இதுல இருக்கிறது ஒரே ஒரு எடிஷன் தான், அதுவும் இப்பதான் வந்திருக்கு. அப்படியா? அப்ப ஃப்ரீயா விடு. அதாவது நான் என்ன சொல்ல வந்தேன்னா, நம்மள மாதிரி இளைஞர் இளைஞங்க எல்லாம் படிக்க வேண்டிய புக் இது இல்ல. அதாவது நீ இளைஞன் அப்படி சொல்லி ஊருக்குள்ள சுத்திட்டு இருக்க. Of course, basically நான் படிக்கிற புக் எல்லாம் the love one love only. காதலுக்கு மரியாதை. இப்ப பாரு, என்னை தாராட்ட வருவாளோ, நெஞ்சில் பூ மஞ்சம் தாருவாளோ. என்ன காலங்காத்தால தெண்டல் இவனை கூப்பிட்டுக்கிட்டு ஆபீஸ் வந்திருக்கா? குட் மார்னிங். மார்னிங். என்ன காலையில ரெண்டு பேரும் ஜோடி வந்திருக்கீங்க? ஒண்ணு இல்ல, எங்க மேரேஜ் இன்விடேஷன் கொடுக்கலான்னு வந்தோம். தண்டல் கொடு. நீங்க கொடுங்க. பரவாயில்ல, நீயே கொடு தண்டல். நீங்களே கொடுங்க. பரவாயில்ல, கொடு. பத்திரிக்கை ரொம்ப நல்லா இருக்கு. கன்கிராட்ஸ். அட பாவிங்களா, இன்விடேஷன் ரெடி ஆயிடுச்சா? மச்சா சித்து, உன் நிலைமை இப்படி ஆகணும். சிறுத்தை, எப்பவுமே எதுவும் டாபிக் இல்லைனாலும் ஏதாவது ஜாலியா பேசிக்கிட்டே இருப்பீங்க. இப்போ மேரேஜ் இன்விடேஷன் கார்டு வேற கொடுத்திருக்கோம். இது உங்களுக்கு செம்ம கண்டென்ட் இல்ல? எதையாவது சொல்லி கலாய்க்கலாம்ல? ஏன் அமைதியா இருக்கீங்க? எப்படியோ கொஞ்சம் சிரிச்ச முகத்துல ஒரு கங்க்ராட்ஸ் சொல்லலாம்ல? இல்ல, இத நான் எதிர்பார்க்கல. வாழ்த்துக்கள். தேங்க்யூ சிறுத்தை. ரெண்டு பேரும் மிஸ் பண்ணாம மேரேஜ்க்கு கண்டிப்பா வரணும். கண்டிப்பா. சித்து, கன்றல் வா. ஹாய் ப்ரோ, என்ன திடீர்னு காலையில? இன்விடேஷன் கொடுக்கலாம்னு வந்தோம். ஓ,
தென்றல் என்ன பார்த்துட்டு இருக்க? சித்துக்கு ஒரு இன்விடேஷன் கொடு. தென்றல் இன்னுமா அந்த சேர் இன்சிடென்ட் நினைச்சு சித்து மேல கோவமா இருக்க? என்ன தென்றல்? சரி இன்விடேஷன் கூட நானே கொடுக்குறேன். இந்தா ப்ரோ. கங்க்ராட்ஸ் ப்ரோ. தேங்க்யூ. கங்க்ராட்ஸ் தென்றல். ப்ரோ நீ கண்டிப்பா மேரேஜ்க்கு வந்துதான் ஆகணும். அதுவும் இல்லாம எல்லாருக்கும் முன்னாடி நீ தான் முதல்ல வரணும். ஏன்னா எங்க கல்யாணத்துல எனக்கு மாப்பிள்ளை தோழனே நீ தான். கண்டிப்பா ப்ரோ. ஆகாஷ் மத்தவங்களுக்கும் கொடுத்துடலாம். சரி கொடுத்துடலாம். ப்ரோ நாங்க வரோம். ஓகே ப்ரோ. வா.